ஒரு வேதாகமம் வைத்திருப்பதற்கே உயிர் ஆபத்து, ஜெபம் செய்வதற்கே சிறை தண்டனை. உலகின் மிகவும் மூடப்பட்ட நாடாக கருதப்படும் வடகொரியாவில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் நிலைமை மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும் இந்த நாடு அரசின் கட்டுப்பாட்டை மீறும் எந்த மதச் செயல்பாடுகளையும் கடுமையாக கண்காணித்து வருகிறது. தலைநகர் பியான்சான் நகரில் அரசு அனுமதியுடன் சில தேவாலயங்கள் இயங்கினாலும் அவை முழுமையான மத சுதந்திரத்தை பிரதிபலிக்கவில்லை என்று மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. கிம் ஜாங் உன் தலைமையிலான ஆட்சியில் அரசியல் சிந்தனைகளுக்கு மேலாக வேறு எந்த விசுவாசமும் இருக்கக்கூடாது என்ற மனப்பான்மை வலுப்பெற்றுள்ளதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக பல கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படையாக காட்ட முடியாமல் வீடுகளின் அடுக்குமாடிகளில் அல்லது இரகசிய இடங்களில் சிறிய குழுக்களாக கூடி வந்து ஜெபிக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகின்றன. வேதாகமம் வைத்திருப்பது, மதத்தை பகிர்வது அல்லது ஜெப கூட்டங்களில் பங்கேற்பது கூட கடுமையான விசாரணைகளுக்கும் தண்டனைகளுக்கும் வழிவகுக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இருந்தாலும் எல்லா ஆபத்துகளையும் மீறி தங்கள் விசுவாசத்தை மறைவாக காத்துக்கொண்டிருக்கும் மக்கள் இருப்பதாக சர்வதேச மத சுதந்திர அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அச்சத்திற்குள் வாழ்ந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டோம் என்பதே அங்கு பலரின் அமைதியான சாட்சியாக தெரிவிக்கப்படுகிறது.